ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அஞ்சு ஸ்ட்ரீம்ஸ். ஸ்ரீலங்கன் ஃபிஷ் கட்லைட் எப்படி வீட்டிலே செய்யறதுங்கிறது நாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். தேவையான பொருட்கள்: தேவைக்கேற்ப மீன், முள்ளில் மீனெல்லாம் நீக்கி மாம்சம் மாத்திரம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2-3 வெங்காயம் நீளமாக அரிஞ்சது, பச்சை மிளகு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உருளைக்கிழங்கு. மீனில் நம்ம உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வச்சுடுங்க. ஃபிஷ் கட்லெட் மசாலா எப்படி செய்யறதுங்கிறது பார்ப்போம். பேனில் எண்ணெய் ஊற்றி நீளமாக அரிஞ்ச வெங்காயத்தை பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட், நறுக்கிய பச்சை மிளகு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி, தேவையான அளவு மிளகாய் பொடி, ஃபிஷ் மசாலா, கொஞ்சோண்டு பெப்பர் பொடி. நம்ம போட்டிருக்க மசாலாவுடைய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை ஸ்மெல் இருந்துச்சுன்னா கட்லைட் அவ்வளோ ருசியாக இருக்காது. அதே மாதிரி குழந்தைங்களும் பச்சை வாசனை இருந்துச்சுன்னா அவ்வளோ விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இந்த மசாலா வதக்கிற டைமில் நான் கொஞ்சோண்டு தண்ணி வச்சு நம்ம மேரினேட் பண்ண ஃபிஷ்ஷை வேக வச்சு எடுத்துருக்கேன். நாம் வேக வச்ச மீனை இது மாதிரி பொடிச்சு சேர்த்துக்கோங்க. மீனும் மசாலாவும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதிகமாக கலக்க தேவையில்லை. ஃபிஷ்ஷு மசாலாவும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வேக வச்ச உருளைக்கிழங்க மசிச்சு இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மீனும் உருளைக்கிழங்கும் சேர்த்த மசாலா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்து இறக்கி வச்சுடுங்க. நம்மளுடைய டேஸ்டியான கட்லைட் மசாலா ரெடி. நம்ம செஞ்ச மசாலாவை சின்ன சின்ன பால்ஸாக உருண்டை உருட்டி எடுத்துக்கோங்க. நாம் செஞ்சு வச்சுருக்க மசாலா பால்ஸ் டிப் பண்ணுற அளவுக்கு மைதா பேட்டர், கொஞ்சோண்டு உப்பும் மஞ்சள் பொடியும் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நாம் எடுத்து வச்சுருக்க 2 முட்டையை உப்புத்தூள் போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது நம்ம வீட்டிலே செஞ்ச பிரெட் க்ரம்ஸ் எப்படி வீட்டிலே செய்கிறதுங்கிறது நான் வீடியோவில் கொடுத்துருக்கேன். அதோடைய லிங்க்கும் நான் இந்த இதில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. கட்லைட் பால்ஸை ஃபஸ்ட்டு மைதா பேட்டரில் டிப் பண்ணிக்கணும். அடுத்தது எக் பேட்டரில் டிப் பண்ணணும். 3rd ஸ்டெப்பாக நம்ம பிரெட் க்ரம்ஸில் ரோல் பண்ணி எடுத்துக்கணும். வேணும்னா நம்ம இன்னொன்று தடவையும் எக் பேட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு மீண்டும் ஒரு முறை பிரெட் க்ரம்ஸில் மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி மெத்தடில் உருட்டி வச்சுருக்க எல்லா பால்ஸையும் ஃபஸ்ட்டு மைதா பேட்டரில் டிப் பண்ணி, அப்புறம் எக் பேட்டரில் டிப் பண்ணி, அப்புறம் பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணிவிட்டு, வேணும்னா ரெண்டாவது தடவையும் எக் பேட்டரில் மிக்ஸ் பண்ணி பிரெட் க்ரம்ஸ் ரோல் பண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்க வேண்டியதான்.